hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB Commerce Unit 2 Marketing and Human Resource Management. சோ இந்த தலைப்புல வரக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து அதோட மீனிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ காமர்ஸ் மேஜர்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சோ நார்மலா நமக்கு வந்து கமர்ஷியல் பத்தி எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்ம காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறதுனால நமக்கு நல்லாவே தெரியும். 12th போர்ஷன்ஸ்லயே இதுல அவைலபிளா இருக்கு. சோ சந்தைப்படுத்துதல் அப்படினா என்ன? சோ மார்க்கெட்டிங்ல வந்து கான்செப்ட், அப்ரோச்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் இத பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன மீனிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் them profitably. ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமரோட நம்ம நீட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களோட சாட்டிஸ்ஃபைடிங் என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்டை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம லாபகரமாக அவங்கள வந்து அவங்களோட நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதாவது அவங்களோட சாட்டிஸ்ஃபையை வந்து நம்ம நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட செயல்களையும் நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் லாபகரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சந்தைப்படுத்துதல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் 4 pieces அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 12th படிச்சிருப்போம். இதோட டெஃபினிஷன் என்ன? the set of controllable marketing tools. so 4 piecesனா என்ன அர்த்தம்னா டூல்ஸ் மாதிரி ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். இது நாலுமே ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் பிரைஸ், அதுக்கப்புறம் பிளேஸ், அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கட்டுப்படுத்தக்கூடிய சந்தைப்படுத்துதல் கருவிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொருள், விலை, விற்பனை, இடம், விளம்பரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா market segmentation meaning என்னன்னா dividing a market into distinct group of buyers. so buyers வந்து group of buyers நம்ம பிரிக்கணும். so எப்படி அப்படின்னா வாடிக்கையாளர்களை வந்து அவங்களோட அடிப்படையில் பிரிக்கணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க லெவலில் இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஷோரூம், டிபார்ட்மெண்ட் ஷோரூமில் வந்து நம்ம வாங்குவோம். சிலர் வந்து அதிகமான குவான்டிட்டி, அதிகமான ரேஞ்சில் வாங்குவோம். சிலர் வந்து மிடில் அண்டு அது இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். அதாவது டாப் லெவல், லோயர் லெவல், மிடில் லெவல் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு சந்தைப்படுத்துதலுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பெட்டி கடைகளில் நம்ம வந்து என்ன அதிகமாக சேல் ஆகும், ஒரு 5 ரூபா பாக்கெட் ஹார்லிக்ஸ் நல்லா மூவிங் ஆகுது. அந்த மாதிரி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை நம்ம என்ன பண்ணணும், பல பிரிவுகளாக பகிர்தல். அதுதான் வந்து டிவைடிங் எ மார்க்கெட் இன்டு டிஸ்டிங்க்ட் குரூப் ஆஃப் பையர்ஸை நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட்டிங் மீன்ஸ் என்னன்னா செலக்டிங் எ செக்மெண்ட் டு சர்வ். ஸோ விற்பனை செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் வாடிக்கையாளர் குழு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வாடிக்கையாளர்கள் குழுனா இந்த பிளேஸில் இதெல்லாம் சேல் ஆகும். ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப கூலிங்கான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 rupees கூட இருக்கும். ஆனால் ஹாட்டஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupeesல இருந்து தான் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இதே ஊட்டி, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் குட்டியாக 10 rupee பாட்டில் கூட அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே அதிகமாக ஓடாது. 10 rupeeனா ஓகேன்னு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி 20 rupees கொடுத்து வந்து அங்கே கூலிங் பிளேஸில் யாருமே வந்து அந்த கூலிங்கான ஐட்டம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து விற்பனை செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் வாடிக்கையாளர் குழு. அந்த மாதிரி ஸோ எந்த பொருள் எங்கே அதிகமாக ஓடும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி அவங்க பொசிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டார்கெட்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது பொசிஷனிங் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் இமேஜ் ஆஃப் ப்ராடக்ட் இன் த கன்சியூமர்ஸ் மைண்ட். ஸோ கன்சியூமர் மைண்ட்ஸில் வந்து அவங்களோட இமேஜை வந்து நமக்கு உள்ளே கொண்டு வரணும். வாடிக்கையாளரோட மனதில் பொருளை வந்து தனிச்சிறப்பான நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து இப்போ ஹார்லிக்ஸ் பிராண்டடாக பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி மசாலா. ஸோ இந்த மாதிரி பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா பேபினாலே ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சொன்னோடனே டக்குன்னு இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. எதுவுமே என்ன குவான்டிட்டியில் என்ன பிராண்டு அவங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் எப்படி நம்ம மைண்ட்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் மார்க்கெட்டிங். அவங்க கொடுக்குற ஆட்ஸு, குழந்தைக்கு இது கொடுத்தா சிறப்பாக இருக்கும், குழந்தை வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக வளரும், காம்ப்ளான் குடிச்சா குழந்தை வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட் ஆகும், எனர்ஜி பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஆட்ஸ். ஸோ அதுதான் மார்க்கெட்டிங். மக்கள் மனதில் நம்ம வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு நிலையை உருவாக்குறது. ஸோ அதுதான் பொசிஷனிங். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட், ஃபியூச்சர்ஸ், மிக்ஸ், லைஃப் சைக்கிள். ஸோ ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் எப்படி, மிக்ஸ், லைஃப் சைக்கிள் இதெல்லாமே எப்படின்னா இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஜஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து
இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செமிலாக் இந்த மாதிரிலாம் சர்லாக்கு செமிலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் லெவல் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் லெவல் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரோத்து, அதே மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இதுதான் வந்து எண்டு அந்த மாதிரி அடல்ட்டு அடலசன்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொருளோட அம்சங்கள் பல வகையாக பிரிக்கிறது. வளர்ச்சி கால கட்டங்கள் அறிமுகம் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் குழந்தைக்கு நியூ பார்ன் பேபிக்கு 0 to 3 month வரைக்கும் இதுதான். அதுக்கப்புறம் 3 month to 8 month வரைக்கும் ஒரு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 years வரைக்கும் ஒன்று கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க லைஃப் சைக்கிள் தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து கொடுக்கறது அப்படின்ட்டு. Next, new product planning and development. So step to create and launch a new product in the market. So marketல new product launch பண்ணோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸிங் பாலிசிஸ் அண்டு strategies. ஸோ பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் காஸ்ட் பேஸ்டு, காம்படிஷன் பேஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நியூ ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நியூ ப்ராடக்டை பிளான் பண்ணி அதை டெவலப் பண்ணணும். ஸோ சந்தையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பிளான் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸிங் அண்ட் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா என்னன்னா மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க மெத்தட்ஸ் டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் காஸ்ட் பேஸ்டு, காம்படிஷன் பேஸ்டு. முதல் விலை, அதுக்கப்புறம் போட்டி. ஏன் அப்படின்னா தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயிக்கும் உத்திகள் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்கக்கூடிய சேம் ப்ராடக்ட் பேபிஸ் ப்ராடக்ட் நிறையா இருக்கும். நம்மளும் ஒரு புது ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அதை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும். அதோட கொள்கைகளும் போட்டி காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங்கில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நமக்கு வந்து காம்படிஷனில் தான் இருக்கும். அதை ஓரியன்டாக வச்சு நம்ம விலைவாசிகளை நம்ம தான் நிர்ணயிக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ப்ரைசிங் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி காஸ்ட் பேஸ்டு, காம்படிஷன் பேஸ்டு. ஓகே, அது முடிச்சாச்சு. அடுத்தது ப்ரொமோஷனல் மெத்தட்ஸ். ஸோ இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம் பர்சனல் செல்லிங், அட்வர்டைசிங், பப்ளிசிட்டி, சேல்ஸ் ப்ரொமோஷன். ஸோ இதெல்லாமே இருக்குது. ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் செல்லிங். இப்போ நான் தான் வந்து சின்னதாக ஒரு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நேரடியாக நான் விற்பனை செய்கிறது. என்னோட ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அட்வர்டைஸ் பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் காஸ்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆடுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் என்னோட ப்ராடக்டோட ஆட்ஸ் வந்து நிறைய இடத்துல பப்ளிஷ் ஆச்சுன்னா எனக்கு இனி கொஞ்சம் உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பப்ளிசிட்டி, பொது விளம்பரம் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த பேப்பர்ஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த நோட்டீஸ்லாம் கொடுப்போம் இல்லையா, அங்கெல்லாம் கொடுத்து விநியோகம் செஞ்சால் அது வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது. அதே மாதிரி சேல்ஸ் ப்ரொமோஷன், விற்பனைக்கு ஊக்குவிக்கிறது. அதாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து என்னோட ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது நம்ம பொருளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், ப்ரொமோஷன் வீடியோஸ் போட சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 4 மெத்தட்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மீனிங் பார்த்தீங்கன்னா pathways through which goods reach consumer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து கூட்ஸ் வந்து எந்த பாத்வேல உங்களுக்கு வந்து த்ரோ விச் கூட்ஸ் எந்த வழியில் வந்து கன்சியூமருக்கு ரீச் ஆகும் கூட்ஸ் அப்படின்னா ஹோல்சேலர், ரீட்டைலர். அதாவது ஃபஸ்ட்டு ஹோல்சேலர், அதுக்கப்புறம் ரீட்டைலர். ஸோ பல்காக வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹோல்சேலர் வந்து ரீட்டைலருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா. ஸோ ஒரு பெரிய ஒரு பல்கான ஆர்டராக வாங்கி ஒருத்தர் ஹோல்சேலர், அவர் தான் ஹோல்சேலர், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி அவரோட குடோனில் வச்சுக்கிட்டு ரீட்டைலருக்கு அவர் சப்ளை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து 2 பேருமே. அதாவது தயாரிப்புகள்லேருந்து நுகர்வோரிடம் செல்லும் வழித்தடங்கள். எப்படி வழித்தடம் என்னன்னு அதான் வே ஆஃப் த பாத்வே ஆஃப் த த்ரோ. யாருன்னா உங்களுக்கு கன்சியூமர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர்லேருந்து அப்புறம் கன்சியூமருக்கு போகிறாங்க. அடுத்தது ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ரீட்டைல்னா சில்லறை வணிகம். ஒரு ரூபாய்க்கு நம்ம ஏதாவது வாங்கணும்னாலும் நம்ம போய் வாங்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எஃபெக்டிவ்லி. ரீட்டைல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் தானே பார்த்துட்டு இருந்தோம். சாரி, சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா
மேனேஜிங் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ ரீட்டைல் ஸ்டோர் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. சில்லறை வணிக நிலையங்களை பயனுள்ள முறையில் நிர்வகித்தல். ஸோ நமக்கு ஒரு ரீட்டைல் ஷாப் கிடைச்சிது அப்படின்னா அவங்கள நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்சேலர், அதாவது ஹோல்சேலர் வந்து நம்ம ரீட்டைலருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து ஓனாக கூட நம்ம ஹோல்சேலராக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து பல்காக குடோனில் வச்சு நம்ம ரீட்டைலருக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். இல்லை ஹோல்சேலர் நமக்கு பப்ளிக்லேருந்து யாராவது வந்து நான் ஹோலாக எடுத்து அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணுறனாலும் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸ்டடியிங் பையிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் பையர் ரைட்ஸ். ஸோ நுகர்வோரோட கொள்முதல் பழக்கங்களை ஆய்வு செய்கிறது. அவங்க எதெல்லாம் வாங்குறாங்க அவர்களோட உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களோட ப்ரொடெக்டிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழியிலையும் நம்ம ப்ராடக்டை தரணும். அதே மாதிரி அவங்க என்ன வந்து அவங்களோட ஹேபிட் என்ன, அவங்க என்னெல்லாம் வாங்குறாங்க. பக்கத்தில் போய் ஒரு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம என்ன பார்க்குறோம், 1 ரூபி 2 ரூபிக்கு ஷாம்பு வேணும்னா ஷாம்பு வாங்குறோம். ஸோ டூத் பேஸ்ட் வேணும்னா 10 ரூபி டூத் பேஸ்ட் வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நமக்கு நியர்பையே கிடைக்கும் போது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓனர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ப்ரொடக்ஷனை கொடுத்து அங்கங்கே நம்ம வந்து டிஸ்பியூட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரிவான்ஸ் ரெட்ரஸல். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா குறைகளை வந்து நம்ம அலசி ஆராய்வோம் இல்லையா. மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சால்விங் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் த்ரூ லீகல் ஃப்ரேம்வொர்க். நுகர்வோட புகார்களை தீர்க்கும் சட்ட வாய்ப்பு, அதாவது நுகர்வோட பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து அவங்களோட கிரிவான்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிவான்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து சர்வீஸ் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், பேங்கிங், இன்சூரன்ஸ். அதே மாதிரி ரூரல் மார்க்கெட்டிங் இன் வில்லேஜ், கிராமப்புறங்களில். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஸோ சேவை சந்தைப்படுத்தல், கண்ணுக்கு தெரியாத சேவைகள், அதுதான் வந்து இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட் இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராமப்புற சந்தைப்படுத்துதல், ஊரக பகுதி சந்தை, சந்தைப்படுத்துதல், விவசாய உற்பத்திகள் விற்பனை, மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஸோ வந்து நம்ம விவசாய சம்மந்தமான பொருட்கள் இருந்தால் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத சேவைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப தேவைப்படும் இல்லையா. ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ், ஏதாவது டிசைட்டஸ் ஆச்சுன்னா நமக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸில், பேங்கிங்கில் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லேஜில் எல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் அவங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்டோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக போகும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஃபார்மாக ப்ரொடியூஸ். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இது மாதிரிலாம் ப்ராடக்ட் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது விவசாய உற்பத்திகள் அவங்களோட இதுவும் ப்ராடக்ட்டும் செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசன்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், marketing versus online platform, social marketing for social causes, green marketing, eco-friendly product marketing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இணையதளம் மூலம் சந்தைப்படுத்துதல், சமூக மார்க்கெட்டிங்னா சமூக நலனுக்காக விற்பனை, பசுமை மார்க்கெட்டிங் அதாவது கிரீன் மார்க்கெட்டிங்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த சம்பந்தமான தயாரிப்புகள், அதாவது இணையதள சந்தைப்படுத்துதல், சமூக நலனுக்கான விற்பனை, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதெல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மை. ஆப்ஜெக்டிவ் கொடுத்துங்க. ஹெச்ஆர்எம் அப்படின்னாலே மனிதவள மேலாண்மைனா பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்துங்க. மேனேஜிங் பீப்புள் இன் ஆர்கனைசேஷன் டு அச்சீவ் கோல்ஸ். நிறுவனங்களில் மனித வளத்தை திறமையாக மேலாண்மை செய்வதன் முக்கியத்துவம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம கண்டிப்பாக கரெக்டான விதத்தில் அவங்களோட திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், ஹெச்ஆர்பி அப்படின்னா எதிர்கால வேலைத்திறன் தேவை கணித்து திட்டமிடணும். எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் என்ன வேணும், எஸ்டிமேட்டிங் ஃபியூச்சர் மேன் பவர் நீட்ஸ் அண்ட் பிளானிங் அக்கார்டிங்லி. இப்போ வந்து ஒரு டன் வந்து நம்ம தயாரித்து வெளியிடணும்னா கண்டிப்பாக மேன் பவர் வேணும். அந்த மனுஷங்க வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ப்ராடக்டை நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ மேன் பவர் எவ்வளோ வேணும் அப்படின்னு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி ரிசோர்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி ட்ரேட் யூனியன் அண்ட் கலெக்டிங் பார்கெனிங்.
So group of workers formed to protect their rights. So negotiation between employees and employers. So collective and bargaining. அவங்க வந்து என்ன சொல்லணும், ட்ரேட் யூனியன், குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஊழியர்கள் உரிமைக்காக அமைக்கப்படும் குழு. அதாவது நம்ம யூனியன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ யூனியன் வந்து ட்ரேட் யூனியன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட குறைநிறைகளை பேச்சுவார்த்தை மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியர்களோட இதெல்லாமே ஒப்பீனியன் எல்லாமே நமக்கு வந்து ஓனருக்கு வந்து அவங்க தெரிவிப்பாங்க. நம்ம யூனியன் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யூனியன் லீடர் அப்படின்னு அந்த மாதிரி. சரிங்களா. ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்ப்ளாயீஸ் இன்வால்வ்ட் இன் ஏ டெசிஷன் மேக்கிங். ஸோ எம்ப்ளாயிஸ்ட்டை நம்ம வந்து டெசிஷனை கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதை வந்து தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு எதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரிவான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹேண்டலிங் எம்ப்ளாயீஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ஊழியர்களோட புகார்களை கையாளும் முறை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோண்டு நமக்கு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன நீட்ஸோ அதெல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட அவங்க ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது எம்ப்ளாயி வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் ஃபார் எம்ப்ளாயி வெல்பீயிங், அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். கேண்டீனாக இருக்கும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், உடம்பு சரியினாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு தரணும். உணவு, சுகாதாரம் இதெல்லாமே. அடுத்தது ரெமுனரேஷன், ரொம்ப முக்கியம் ரெமுனரேஷன். ஸோ இது என்னென்னா மீனிங் அதில் பார்த்தீங்கன்னா சேலரி, வேஜஸ், அந்த அதர் காம்பன்சேஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த செகண்ட் யூனிட்டில் இதெல்லாமே தான் கவர் ஆகிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் யூனிட்டை வந்து நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது 10 யூனிட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டில் மீனிங்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து புக்கில் இருக்கிறதையும் நான் போடுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.